ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 980வது நாளை எட்டியிருக்கிறது. யுத்தத்தை இன்றைக்கு வரைக்கும் கணக்கு போட்டால் 111வது நாள். ஒப்பந்தத்தின் 2வது நாள். நேற்றே ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்தாகிவிட்டது. இன்று சுவிட்சர்லாண்டில் அதை செயல்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற வேண்டும். அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. ஏனென்று சொன்னால், லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது 4 மணிக்கு 2 பேரும் தாக்குதலை நிறுத்திவிட்டார்கள். ஹிஸ்புல்லாவும் நிறுத்திவிட்டது, நத்தன்யாஹூவும் இஸ்ரேலும் நிறுத்திவிட்டது என்று சொல்லுகிறார்கள். செய்தி வந்திருக்கிறது. அடுத்தது, லெபனானிலிருந்து முற்றாக இஸ்ரேல் வெளியிலே வர வேண்டும். இதை கடுமையான வார்த்தைகளில் இஸ்ரேலிடம் சொல்லிவிட்டார்கள். அமெரிக்காவினுடைய அதிபதிகளான ட்ரம்ப்பும் பீட்டர் ஹெக்ஸத்தும் ஜேடி வான்ஸும், துணை பிரதமர் ஜேடி வான்ஸும். இந்நிலையில் 14 நிபந்தனைகளும் என்ன என்பதை நேயர்கள் ஆவலோடு கேட்டார்கள். ஆனால் அது வெளியில வந்தாதானே சொல்ல முடியும். அதான் அதாரிட்டி, ஒரு ஆதரைஸ்டு வெர்ஷன் நமக்கு தேவைப்பட்டது. அது வந்திருக்கிறது. முதல்ல இமீடியட் எண்ட் டு மிலிட்டரி ஆபரேஷன்ஸ். அதாவது மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், போர் எல்லா முகத்திலும் நிறுத்தப்பட வேண்டும், லெபனான் உட்படங்கிறதுல ஈரான் எவ்வளவு கவனமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும். ஏனென்று சொன்னால், சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பவே இல்லை லெபனானில் தாக்குதல் தொடர்வதால். ஆனால் இப்பொழுது தாக்குதல் நின்றுவிட்டது, தொடர்வார்கள். அடுத்து, ரெஸ்பெக்ட் ஃபார் சாவர்னிட்டி. அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதாவது ரெஸ்பெக்ட் ஃபார் சாவர்னிட்டி, ஒவ்வொரு நாட்டினுடைய ஆளுமையும் மதிக்க வேண்டும். இது சொல்லியா தெரியணும். இந்த ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் எதுக்கு ஆரம்பித்தோம், அதில் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நான் இன்டர்ஃபியரன்ஸ் இன்டு அவர் டொமஸ்டிக் அஃபேர்ஸ். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முதல் டிக்ளரேஷனே என்னவா இருந்ததுன்னு சொன்னா, எந்த நாட்டு உள் விவகாரங்களிலும் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது என்பது. ஆனா இவன் அங்க போய் புரட்சியை உண்டு பண்றது, ஆளுநர் கையில துப்பாக்கியை கொடுத்து ஈரான்ல அப்பாய்களை கொலை செய்வதெல்லாம் செய்துட்டு இருந்தான்ல. அதனால ரெஸ்பெக்ட் ஃபார் சாவர்னிட்டி, இனி எப்பவுமே ஈரானோட சண்டை வரமாட்டப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஃபைனல் எக்ரிமெண்ட் ஆஃப்டர் 30 days, 30 நாட்களுக்கு பிறகு இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தமாக மாறும். அடுத்தது, எண்ட் ஆஃப் நேவல் பிளாகேட் அண்ட் மிலிட்டரி விட்ராவல். அது மிலிட்டரி விட்ராவல் இன் ஆல் த ரீஜியன்ஸ், அதை ஆரம்பிச்சிடுது அமெரிக்கா. பிளாக்கேடை முற்றுகை, அது புண்ணியமில்லாத பிளாக்கேடு, அதையும் தூக்கி வெளியில போட்டுடுது. பிளாக்கேட்ல அது இல்லை, அந்த முற்றுகை போய்விட்டது. 30 கப்பல் நேற்றும் போயிருக்கு, ஈரானுடைய கப்பல். இப்போ அந்த ஹார்மோஸ் ஒரு பெரிய இதா இருக்கிறது. 5வது கண்டிஷன், மேரிடைம் டிரான்சிட் எக்ரிமெண்ட். இதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். உலகம் முழுவதும் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுவது 5வது புரிந்துணர்வும் 6வது புரிந்துணர்வு ஒப்பந்தமும். 5 கண்டிஷன். 5 என்னன்னா, ஹார்மோஸ் பகுதி முற்றாக ஈரானிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதனுடைய சாராம்சம் அப்படித்தான். அதை இன்னைக்கு ரொம்ப விரிவாக விவரித்து பல பத்திரிகைகளும் வந்திருக்கு. குறிப்பா ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்குது ஒரு கட்டுரை. அது மேரிடைம் டிரான்சிட் எக்ரிமெண்ட். அதாவது இனிமேல் ஹார்மோஸ் ஒரு அணுகுண்டா ஈரான் பயன்படுத்தும். ஏன்னா ஹார்மோஸ் அணை முற்றாக ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. 30 நாள் 60 நாள் இதெல்லாம் ட்ரம்ப் ஒழுங்கா சொல்லிட்டாரு. ஈரான் தான் மேனேஜ் பண்ணோம். ஒரு 60 நாளைக்கு டோல் கிடையாது, மற்ற சார்ஜஸ் உண்டு. அதுக்கப்புறம் என்னென்ன சார்ஜஸ் போடுதுங்கிறத ஈரான் ஓமனோடும் மற்ற நாடுகளோடும் பேசி ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு. அதனால பார்வையாளர்கள் என்ன சொல்றாருன்னா, மொத்த ஹார்மோன்ஸையும் எடுத்து ஈரானு கையில அபிஷியலா ஒப்படைச்சிடுது அமெரிக்கா. அதுல எல்லா சாங்ஷனும் ஐக்கிய நாடுகள் சபை வழியாக போட்ட சாங்ஷன், பொருளாதார தடை, எல்லா பொருளாதார தடையும் நீக்கிறாங்க.
ஐக்கிய நாடுகள் சபை போட்ட பொருளாதார தடையை நீக்கிறாங்க. IAEA வழியா வந்த, அதாவது அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத கண்காணிப்பு மையம் போட்ட அந்த தடையும் நீக்கப்படுகிறது. இப்போ ஹர்முஸ் முற்றாக ஈரானிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அப்ப அந்த இன்டர்நேஷனல் லா என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வருது. இன்டர்நேஷனல் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அந்த லா ஆஃப் சீன்னு ஒன்று இருக்கு. அதுல ஈரான் ஒரு காலத்துல கையெழுத்து போட்டுதான், அதை ராட்டிஃபை பண்ணல, அதை அங்கீகரிக்கல, அதை செயல்படுத்துவோன்னு சொல்லல. அதை இப்போ ஈரான் கையில எடுத்துக்கிட்டு ஹர்முஸை முழுசா கையில எடுத்துட்டது. இப்போ ஹர்முஸை ஒட்டுமொத்தமா அமெரிக்கா தூக்கி ஈரானுக்கு கையில கொடுத்ததுனால யுத்தத்துக்கு முன்னாடி இருந்த இந்த ஃப்ரீடம் இருக்காது. எல்லாம் ஈரானு ப்ரொசீஜரே வச்சிருக்கு. ரிப்போர்ட்டிங், செக்கிங், அதாவது முதல்ல கப்பல் வரப்போகுதுன்னு சொல்லணும், ரெண்டாவது அதில் ஆயுதம் இல்லைங்கிறத அதை உறுதிப்படுத்தும், அதுக்கப்புறம் நேவிகேஷன் எந்த சைடோட நீங்க ஹர்முஸை விட்டு வெளியேறணும். ஏன்னா ஹர்முஸனோட ரொம்ப டீப்பான பகுதியில சி மைன்ஸ் இருக்குதான், அதை ஈரான் மட்டும்தான் விளக்க முடியும். அதனால அது காட்டக்கூடிய வழியில அதுக்கு பிறகு என்னென்ன ரூல்ஸுங்கிறத இது நம்ம ஈரானே முடிவு செய்யும். அதனால அது ரொம்ப வருத்தமா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிளேசஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஹர்முஸ் வித் ஈரான். ஈரான் இஸ் த சென்ட்ரல் ஸ்டேக் ஹோல்டர் in the Strait of Hormuz. The Iran is handed over with an authority to conduct a dialogue with other countries. ஈரானுக்கு ஒரு அதாரிட்டி கொடுத்துருக்கு. எப்படியே ஹர்முஸ் வழியா எவன் போறது வாரது என்பதை மற்ற நாடுகளோடு பேசி முடிப்பது, இதுதான் பெரிய சரண்டர். அதாவது நீங்க எல்லா கண்டிஷனும் பார்த்தா எல்லாமே அமெரிக்காவினுடைய சரண்டர் டாக்குமெண்ட்னு இதை பேர் போடலாம். அதை 14 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஈரான் டு அமெரிக்கான்னு சொல்லலாம். 14 கட்டளை, ஈரானோடைய 14 கட்டளைகள்னு சொல்லலாம். அப்படி இந்த ஹர்முஸ் தூக்கி ஈரானுக்கு பெரிய கிஃப்டா கொடுத்துடுது அமெரிக்கா. அதுல முழுக்க சரண்டர் ஆயிட்டு ஈரானுடைய சாங்ஷன்டு ஷிப்ஸ், அதாவது ஈரானுக்கு மேல ஈரான் நேஷனல் ஷிப்பிங் கார்பரேஷன் ஒன்று இருக்கு, அதனுடைய கப்பல்களை பலவற்றை அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை இவையெல்லாம் சேர்ந்து பொருளாதார தடைக்கு உள்ளாக்கி இருக்கேன்னா, அது என்னன்னா அந்த கப்பல்கள் எண்ணெயில ஏற்றிட்டு போனா டக்குன்னு சீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது தடைக்கு உட்பட்ட கப்பல் அப்படி. இப்போ அது அவ்வளவு நீக்கப்பட்டு விட்டது. தாராளமாக எண்ணெயை விற்க ஆரம்பிச்சிட்டதுங்கிறாங்க இது ஈரான். அதுல $60 பில்லியன் பெர் இயர் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே 400 பில்லியன், அதை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு 60 பில்லியன் பெர் இயர் கிடைக்கும். இதுக்கு சில பொருளாதார தடை நீக்கிறதுல 4-5 ட்ரெஷரி வேவியர்ஸ் இப்படி சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் இருக்கு. அதை 30 நாளைக்குள்ள அமெரிக்கா முடிக்கும். ஆனா இப்போவே ஈரான் எண்ணெய்களை விற்கலாம். இது 130 கப்பல் வரைக்கும் போகும். ஈரானுக்கு பெரிய அளவில் இது ஒரு பெரிய ரிலீஃபு. அப்போ 0.5 வரக்கூடிய நேவிகேஷன் ரைட்டு அல்லது இவங்க சொல்லக்கூடிய அந்த எக்ரிமெண்ட்ல இடம்பெறக்கூடியது மேரிடைம் டிரான்சிட் எக்ரிமெண்ட். இது எல்லா ப்ரொசீஜரும் பேசி கையெழுத்து போட்டுருவாங்க. ஆனா இது மட்டும் செயலில் வந்துட்டு இப்போ வெளியில இருந்து பாக்குற என்ன எதுக்குடா எனக்கு உண்டு ஈரானுக்கு? ஹர்முஸ் ஸ்ட்ரைட் அவன் கையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை, உலகத்தையே கட்டுப்படுத்தலாம். ஆக மேரிடைம் ரைட்ஸ் இதுல மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. மொத்தமாக ஹர்முஸ் ஈரானிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இத இன்னைக்கு வெளியில உள்ள எல்லாம் கொஞ்சம் பேர் உளறி தள்ளிட்டான். அவன் மனசு தாங்க முடியாம, என்னடா இப்படி தூக்கி கொடுத்துட்ட ஒரு கோல்டன் இதை அப்படின்னு. அணு ஆயுதம் அவங்க தயாரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் தயாரிக்க தேவையில்லை. நன்றாக ஹர்முஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ரைட்டர் என்ன தெரியுமா எழுதுறாரு, இந்த கண்டிஷன் 14 அமெரிக்கா மீற முடியாது. காரணம் என்னன்னா ஹர்முஸ் அவங்க கையில இருக்கு, ஈரானு கையில இருக்கு. ஹர்முஸ்ல பிளாக் பண்ணிட்டான்னா அமெரிக்கா மொத்தமா விழுந்துடும். அப்ப அந்த கண்ட்ரோல் யாருக்கு கையில போகுது? அமெரிக்கா கையில போகுது. பிடி அமெரிக்கா கண்ட்ரோல் ஈரானுக்கு கையில போகுது, பிடி ஈரானுக்கு கையில இருக்கிறது. அப்போ மேரிடைம் டிரான்சிட் நான் 6வது கண்டிஷன் 300 பில்லியன், அதை 400 பில்லியனுங்கிற சொன்னது அது இப்போ ஊடகம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அதை நம்ம நேரத்தை விளக்கிட்டனால இன்னைக்கு வேண்டாம்.
சாங்ஷன்ஸ் ரிலீஃப், அதை நான் ஏற்கனவே இதோட சேர்த்து சொல்லிட்டேன். அதாவது அமெரிக்காவினுடைய பிரைமரி அண்ட் செகண்டரி பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும். அடுத்தது ஐக்கிய நாடுகள் போட்டது, ஐஏஇஏ போட்டது, எல்லா பொருளாதார தடையும் நீக்கி கப்பலை எண்ணெயை இஷ்டத்துக்கு விற்கலாம். அடுத்தது நியூக்ளியர் கமிட்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய சொன்னதுதான். அவங்க ஆயுதத்தை தயாரிக்க மாட்டாங்க. இதுல இந்த என்ரிச்டு யுரேனியத்தை எப்படி பண்றதுங்கிறது பின்னாடி பேசுவோம் ஒன்று சொல்லிட்டு, அந்த எக்ரிமெண்ட் என்ன சொல்லுன்னா, நியூக்ளியர் எனர்ஜி, அதாவது அணுசக்தி, அதை மின்னாற்றலா பயன்படுத்துறது, மற்ற இதெல்லாம் ஈரானுக்கு தேவை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால அதை நம்ம பெர்மிட் பண்ணதான் செய்வோம். இதை தன்னடா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. வேற ஒரு கமெண்டேட்டர் என்ன சொன்னாருன்னா, 2015 ஒபாமா ஒரு நல்ல எக்ரிமெண்ட்டை ஈரானோட போட்டு வச்சிருந்தாரு. அதை விட மோசமா, அதை கிழிச்சு போட்டுவிட்டு இப்ப அதை விட மோசமான ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட வேண்டியது வந்தது. சகோதரர்களே, ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கவனிக்கணும். அமெரிக்கா நொந்து நூலாகி போயிருக்கான். அதனாலதான் எல்லா கண்டிஷனையுமே ஒத்துக்கிட்டான். அடுத்தது பாருங்க, நியூக்ளியர் கமிட்மெண்ட்ஸ் அவங்க ஃபத்வால அப்படி நிக்கிறாங்க. ஃபத்வால நாங்க கமிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. 60 நாள் கழிச்சு அவங்களுடைய என்ரிச்டு யுரேனியத்தை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத பத்தி பேசுவாங்களாம். பேசிட்டு அடுத்தது ஸ்டேட்டஸ் கோ டூரிங் நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தை 60 நாளைக்கு நடக்கும். அதுல யாரும் இப்ப உள்ள எந்த விதிகளையும், எல்லா விதிகளும் அப்படியே இருக்கும். ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணணும், சண்டை எல்லாம் போகக்கூடாது. அடுத்த அந்த ஸ்டேட்டஸ் கோவில் 10வது ஆயில் எக்ஸ்போர்ட் கேரண்டிஸ் அண்ட் பெட்ரோகெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் ஈரானுக்கு. பெட்ரோகெமிக்கல்ஸ் இது பண்ணலாம், ஆயில் எக்ஸ்போர்ட்டை இது பண்ணலாம். 11 ரிலீஸ் ஆஃப் ஃப்ரோசன் அசட்ஸ், அது ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லிட்டோம். எல்லா அமெரிக்கா தடுத்து வைக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்களும் உடனேயே விடுவிக்கப்படும். அடுத்தது மானிட்டரிங் மெக்கானிசம், இதெல்லாம் எப்படி மானிட்டர் பண்றது? இப்போ முஸ்தபா அலி காமினி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடரு, எப்பா எனக்கு முழுமையா இதுல உடன்பாடு இல்லைப்பா, இந்த அமெரிக்காக்காரன இஸ்ரேல் எல்லாம் நம்ப முடியாதுப்பா, காசால நம்ம மக்களை நித்தமே கொண்டுகிட்டு இருக்கிறானுவான், அதனால எனக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு போவான்டா, சண்டை போடலான்னு தான், சண்டையை போட்டு ஒரு வகை பண்ணிடுவோம்ங்கிறதான் எனக்கு படுது அப்படின்னு இருக்காரு. அப்ப பெகிஷ்கான் போய் சொல்லியிருக்காரு, இல்லை ஓரளவுக்கு நமக்கு, ஓரளவுக்கு இல்லை முழுமையா நமக்கு சாதகமா இருக்கு, இது இதுதான் நடக்குங்கிறத மானிட்டர் பண்ணதுக்கு, அதாவது கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஒரு குழுவை போடுவோம்னு இதுல சொல்லியிருக்கோம், அதனால நீங்க இதை ஒத்துக்கிடுங்க அப்படி. அவர் அப்படியே தான் அறிக்கை விட்டுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய உடன்பாடு ஒன்றும் கிடையாது. பின்ன பெகிஷ்கான் நான் அந்த நாட்டினோட நலனை விட்டு கொடுக்காம பாதுகாத்து விடுவேன்னு என்கிட்ட வாக்கு கொடுக்குறதுனால அது சரின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நெகோசியேட்டிங் ஆன் ரிமைனிங் இஷ்யூஸ், வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துருவோம். இது 13. 14 இதை அந்த கடைசியாக ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க பாருங்க, MOUன்னு சொல்லக்கூடிய மெமோராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒப்பந்தமாக மாறும்போது அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு ரெசல்யூஷனா வரும், ஒரு தீர்மானமா ஐக்கிய நாடுகள் சபை கேரண்டி கொடுக்கும். ஐக்கிய நாடுகள் சபை அதை காப்பாற்ற முடியாம அதில் போய் சத்தம் போட்டா அது பாவம், அது ஒண்ணுமே செய்துக்கிடாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுவார் பாதுகாப்பு, அது ஒண்ணுமே செய்துக்கிடாது. ஆனா ஹர்மூஸ்ங்கிற பிடி கையில் இருக்கு. அதான் எல்லா இராணுவ நோக்கர்களும் சொல்றாங்க. அமெரிக்கா கட்டுப்பட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது, ஏன்னா ஹர்மூஸ் கையில இருக்கு. அப்ப ஹர்மூஸுடைய பலத்தை இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம 14 இதையும் அது அபிஷியலான டெக்ஸ்ட்லயே நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்தால இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்கலை, ஆனால் இனிமே நடக்கும். ஏன்னா இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் சண்டையை நிறுத்திட்டாங்க. லெபனான் நேற்று ஒரு அடி அடிச்சல, நம்ம ஹிந்து ரஜபுன்னு ஒரு சின்ன 6 வயசு குழந்தைய கொலை செய்தான்னு பாருங்க, ஹிந்து ரஜபு. அந்த சகோதரியை கொலை செய்த 401வது பட்டாலியன்ல உள்ள அந்த கமாண்டரை நேற்று ஹிஸ்புல்லாவுடைய ரிதுவான் போல்ஸ் போட்டு அடி சொல்லிட்டான். அவனையும் 10 பேரையும் ஒரே ஐடியா போட்டான். அதாவது இந்த ரிதுவான் போல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான், இவன் என்னைக்கு வருவான், மாட்டிருக்கான், தட்டிட்டான். அடுத்தது அதை இஸ்ரேலு ஹிந்து இதுல இவன் செத்ததில் இல்லை, இஸ்ரேல் எப்படி தெரியுமா சொல்லுது, இவன் செத்ததில் இல்லை, ஆனா அந்த ஹிந்து ரஜபு பெண்ணோட குழந்தையோடைய நினைவு திரும்பியும் உலகமெல்லாம் வந்துட்டு அந்த கமாண்டரை கொலை செய்ததுனால
ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹமாஸ் இவன் இந்த தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கான், ஆனால் நாங்கள் வரவேற்கிறோம், எல்லா ஃப்ரான்லேங்கிறது காசாவையும் உள்ளடக்கும் என்பது எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அது நிற்கும்னு. அப்போ ஹமாஸ் அந்த 14 குழு நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, அந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இன்சைடு காசா, காசாவில் உள்ள 14 குழுக்களையும் பிரிக்கிறதுக்கு இஸ்ரேல் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கு, அதில் தோற்று போய்விட்டது என்பதை அந்த 14 குழுக்களும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அல் அக்ஸா பள்ளிவாசல்ல இன்னைக்கு 60,000 பேர் ஜும்மா தொழுதுருக்காங்க. அல் அக்ஸாவில் அந்த மக்கள் பெரிய தியாகங்களுக்கிடையே அந்த தொழுகை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஹிஸ்புல்லா 10 கிலோமீட்டர்ல இருந்த இஸ்ரேலை 4 கிலோமீட்டர் அளவுக்கு சுருக்கி விட்டது. இன்னொரு 4 கிலோமீட்டர் அடிச்சு வெளித்தல்னா அவன் தோத்தே போயிடுவான். ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல்ல நிறைய ட்ரம்பை குறை சொல்றாங்களாம். அதுக்கு ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்காங்க, யோ நாங்க தந்த ஆயுதத்துல தான் நீ பொழைச்சிட்டு இருக்க, $4 பில்லியன் தந்த இன்னைக்கு உலகத்துல இஸ்ரேலை ஆதரிக்கிற ஒரே நாடு அமெரிக்கா தான், வேற எவனும் ஆதரிக்கல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனா நம்ம ஒண்ணு பார்க்கணும், இஸ்ரேலை இத்தனை கூட்டு படுகொலைகளையும் செய்வதற்கு துணை நிற்கிற ஒரே நாடு இன்னைக்கு அமெரிக்கா தான். நேட்டோவோ ஈயோ G7 யாரும் அமெரிக்கா வரல. 2 தனித்து விடப்பட்ட நாடுகள், ஒன்னு அமெரிக்கா, அதுல ட்ரம்ப்வே கண்டனத்துக்குரியவர், இன்னொன்னு இன்டர்நேஷனல் கிரிமினல். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.